இப்ப நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஏற்காடுல கிரீன் பார்க் கில்ஸ் ரெஸ்டாரண்ட் போற ரோடு, கிரீன் பேலஸ் போற ரோடு. அங்க பாத்தீங்கன்னா இந்த இது பேரு வந்து கிழங்கு பாத்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு. இந்த முடவாட்டு கிழங்கு வந்து இங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதே முடவாட்டு கிழங்குடைய சூப்பும் சேல்ஸ் பண்றாங்க. எத்தனை வருஷமா இருக்கு இதுல? 5 வருஷமா அந்த கடை வந்து முடவாட்டு கிழங்குடைய சேல்ஸ் பண்றதும் முடவாட்டு கிழங்குடைய சூப்பும் இங்க பயன்படுத்துறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அத்திப்பழம், அது இது பேரு நம்ம அத்திப்பழத்தினுடைய அமைப்பும் பயன்படுத்துறாங்க. இந்த முடவாட்டு கிழங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மூலிகை. இந்த முடவாட்டு கிழங்கை பற்றி நம்மளுடைய சித்தர்களில் ஒருவரான வள்ளலார் அவர்கள் மிக சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். 4448 நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு மூலிகை கிழங்கு தான் இந்த முடவாட்டு கிழங்கு. முடவாட்டு கிழங்கை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 4448 நரம்புகளும் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். 4448 வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது. நரம்பு மண்டலம் நன்றாக வலுவறையும், பக்கவாதங்களுக்கு மிக அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை வந்து இந்த முடவாட்டு கிழங்கு. அதே போல பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற ருமட்டர் ஆர்த்தடிஸ், ஜாயிண்ட் பெயின், எங்கெங்க உடல்ல வலிகள் இருக்கோ குணப்படுத்த முடியாத மூட்டு வலிகள், ஷோல்டர் பெயின், கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, இவைகள் எல்லாம் முழுமையா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு காயகல்ப மூலிகை தான் இந்த முடவாட்டு கிழங்கு. ஆக முடவாட்டு கிழங்கை பற்றி நம்முடைய சித்தர்களில் ஒருவரான வள்ளலார் அவர்களும் அதே போல போகமா முனிவரும் அற்புதமா இந்த மூலிகை பத்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு காயகல்ப மூலிகை. உடலை வந்து நோய் இல்லாம பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மூலிகையில இந்த முடவாட்டு கிழங்கு முக்கியமானது. இது பொதுவா வந்து உயரமான மலைப்பகுதியில தான் இந்த மூலிகை வந்து கிடைக்கும். அதிகமான பூமி மட்டத்திலிருந்து ஒரு 5000 மீட்டர் உயரமாக உள்ள மலைப்பகுதியில பாறைகள்ல வளரக்கூடிய மூலிகை தான் இது. அதிகமா இது கிடைக்கிறது வந்து கஷ்டம். மலைப்பகுதியில, அதாவது கொல்லிமலை, அதே மாதிரி ஏற்காடு மலைப்பகுதி, இந்த பகுதியில் தான் கிடைக்கும். இது அனைவரும் வாங்கி பயன்படுத்தி நலம் பெறலாம். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.